என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி கிராமத்தில் திமுக அவசர ஆலோசனை கூட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி திமுக அலுவலகத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய மனமை குன்னத்து வடகடம்பாடி கொக்கிலமேடு உள்ளிட்ட பகுதியில் உள்ள பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் உத்தரவின் பேரில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி வழிகாட்டுதலின்படி முன்னாள் கவுன்சிலரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலருமான கே பூபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராஜேஸ்வரன், மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் சுகுமார், திருக்கழுக்குன்றம் வடக்கொன்றிய இளைஞர் துணை அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய மாணவர் அணி செயலரும் ஒன்றிய கவுன்சிலருமான கடும்பாடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசியவர்கள் வருகின்ற 11ஆம் தேதி தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நடைபெறும் பாக முகவர்கள் மற்றும் பாகநிலை முகவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் நாம் செய்யக்கூடிய பணிகளை எவ்வாறு செய்ய போகிறோம் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்க உள்ளார். அதனால் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் உள்ள பாகநிலை முகவர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். வருகின்ற தேர்தலில் தேர்தல் பணியை முன்னெடுத்து மீண்டும் தமிழக முதல்வராக தளபதியாரை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என பேசினார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கடம்பாடி தேன்மொழி சுரேஷ், மனமை செங்கேனி, வடகடம்பாடி பரசுராமன், நிர்வாகிகள் கங்காதரன், சந்திரன், கௌதம், மகேந்திரன், மனோகரன், வீரராகவன், மனமை சுரேஷ், மனோகரன் உட்பட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய ஒன்றிய கழகம் சிறப்பாக இருக்க வேண்டிய இந்த கூட்டம் என்று என்னத்தை சொல்லிவிட்டார். அதை நான் உங்களை எல்லாரும் உத்தரவு கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கல்லூரி போகிறேன், அதுக்கு போகிறதுக்கு போகிறீங்க. இருந்தாலும் நான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன், வேறு வழி கிடையாது. அதனால நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் சிறப்பாக கூட்டத்தை கூட்டணும். இந்த கூட்டத்தில் எல்லாரும் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதை தலைமையேற்று நடத்திட்டு இந்த கூட்டம் அது சிறப்பான இன்னொன்று சிறப்பாக நடத்தலான்னு பார்த்தோம். பட் அவர் இல்லாததுனால இது வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, அவருடைய உடல்நிலை கருதி. ஓகேவா, கூட்டத்தை இன்றைக்கி நடத்தி ஆகணும். இந்த கூட்டத்தை எந்த 11ஆம் தேதி போகிறதுக்கு முடிவு நம்ம செய்யலாம். இப்போவே ஃபுல்லாக இந்திய நம்ம கடும்பாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக இந்தி கொண்டு வந்துட்டான். இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம வந்து தமிழ் மறந்துட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நம்மளாம் சுதந்திரமாக அன்றைக்கி அந்த சுதந்திரம் கெட்டு விட்டுருவோம். அதனால் மீண்டும் நம்ம தளபதி வந்து ஆட்சிக்கு வந்தார்னா இந்த குறைகள்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். 1000 ரூபா வந்து எல்லாரும் இந்த இயக்கத்தில் நம்ம எதுக்காக தெரியுமா இருக்கோம். இந்த இயக்கம் வந்து திமுக வந்து ஒரு தொண்டை வந்து திமுக சேர்ந்தான்னா அவன் கடைசியில் இந்த கட்சி விட்டு போக மாட்டான். இயக்கம் இருக்குது. நம்ம மூதருங்க முன்னாடி வந்து நம்ம கலைஞர் பீரியட்ல வந்து 12 வருஷம் தோற்றோம். நம்ம அப்போ இந்த கட்சி நடத்தினுக்கிறோம். எவ்வளோ பேர் தோற்றோம் ஆட்சியை நடத்தினுக்கிறோம். இப்போ அப்படி இல்லை, தளபதி அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பார்த்து செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஒரு சில குறைகள் இருக்குது, அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். 36 பேர்ண்ணா, கடும்பாடி 2 பூத்து 24 பேர், கடன்படி ஓகேவா, மணமை 3 பூத்து 36 பேர், ஓகேவா, மாமா குன்னத்தூர் 2 பூத்து 24 பேர், கொக்கலமேடு 1 பூத்து 12 பேர். என்னக்கா சரி, அது நம்ம மீற முடியாது. அதனால இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் கலந்துருந்து ரொம்ப சந்தோஷம். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் கலந்துருந்தாலும் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இதை விட இந்த 10 பூத்தை வந்து இன்னொரு சிறப்பு வாய்ந்த பூத்தை அந்த மாற்றத்தை நான் முயற்சி எடுக்கிறேன். நீங்கள் போகிறதுக்கு ஒன்றிய செயலில் கொடுக்கறனா கூட நான் இந்த 10 பூத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னு அதை பண்ணுறேன். ஓகேவா, அது ஒன்றிய செயல் முன்னிலை தான், அவர் மூலியமாக தான். ஓகேவா, நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து சிறப்பாக கலந்துனால தான் சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பு தந்த அண்ணன் ஒன்றிய செயலாளர் அவருக்கு நன்றி கூறி, அடுத்தது சுகுமார் அண்ணன், அதை நாம முறையா செய்யணும். நாம் கடைசியா லேட்டா போயிட்டு வெளியிலேயே நின்றுட்டு வரக்கூடாது. மும்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லை என்று பேர் அண்ணா அந்த காலத்திலேயே நாடாளுமன்றத்தில் உரத்த கொள்கை சொன்னவர். அன்றைக்கு பண்டிகிறார் மோடி அரசு எல்லாம் தூக்கி இல்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலே வடவராதிக்கும் நுழைந்துவிடும். தமிழக சட்டமன்றம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு.